Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா கனரா பேங்கோட புதிய ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷின் மூலம் எப்படி ஆக்டிவேட் பண்ணி அதுக்கான பின் நம்பரை எப்படி செட் பண்றது அதை பற்றிய ஃபுல் டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Friends, first time நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். Friends, கனரா பேங்கோட ஏடிஎம் மிஷினில் மட்டும்தான் இந்த கனரா பேங்கோட ஏடிஎம் கார்டை ஆக்டிவேட் பண்ணி அதுக்கான பின் நம்பரை செட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஏடிஎம் மிஷினில் ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் டூ நாட் ரிமூவ் சிப் கார்டுன்னு ஷோ ஆகுது பாருங்க. ஸோ நம்ம கார்டை வெளியில் எடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட் இதில் லாஸ்ட் இருக்க க்ரீன் பின் ஆர் ஃபர்கட் பின் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் உங்கள் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இதில் இங்கிலீஷை செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதில் ஜெனரேட் ஓடிபி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இதில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க கரெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பேங்க்ல கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு 6 டிஜிட்ல ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க கரெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய 4 டிஜிட் பின் நம்பரை செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணுற இந்த பின் நம்பர் தான் ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ என்டர் பண்ண பின் நம்பரை இதில் திரும்பவும் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் யுவர் பின் இஸ் சேஞ்சடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஷோ ஆகுது பாருங்க. இப்போ நம்ம ஏடிஎம் கார்டை ஆக்டிவேட் பண்ணி அதுக்கான பின் நம்பரையும் சக்ஸஸ்ஃபுல்லாக செட் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.